ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டெட் எக்ஸாமுக்கு பேப்பர் 2க்கான தமிழ் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கேள்விகள் கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ 30 கேள்விகளும் நமக்கு பேப்பர் 2ல லாஸ்ட் 2020-25 எக்ஸாமில் இலக்கணம் சார்ந்த கேள்விகளாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா இலக்கியம் இலக்கணம் ரெண்டுமே சேர்ந்து கேட்டிருப்பாங்க. பேப்பர் 2ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் இலக்கணம் தொடர்பான கேள்விகள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சா போதும், இலக்கணத்தை பற்றிய சரியான புரிதல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா போதும். ஸோ இந்த புரிதல் இருந்தது அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா இந்த 30 கேள்விகளுக்கு 27, 28 அந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல மதிப்பெண்களை எடுக்க முடியும். ஸோ மீதி 1-2 கேள்வி நம்ம தப்பு செய்ய தான் செய்வோம். அது நம்மளுடைய மனித இயல்பு தான். சரிங்களா? இல்லைன்னா 30க்கு 30 கேள்வி கூட போடலாம். நம்ம எந்த ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் செய்யாம இருந்தோம்னா. சரிங்களா? ஸோ இந்த 30 கேள்விகளும் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த இலக்கண பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஷினா நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா நான் இலக்கணத்தை சொல்லித்தரேன். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி எவ்வளவு எளிமையான மொழியோ இனிமையான மொழியோ அது போல நம்ம இலக்கணத்தை கத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறதும் ரொம்ப எளிமையா இருக்கும், இனிமையாவும் இருக்கும். சரிங்களா? ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க. கூற்று 1, விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். இது நம்ம புக்லயே இருக்குப்பா. விகார புணர்ச்சியினுடைய வகைகள் என்ன அப்படின்னா 3 வகை இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தோன்றல், இன்னொன்னு திரிதல், அதுக்கு அடுத்தது கெடுதல் அப்படின்னு 3 வகையான விகார புணர்ச்சி இருக்கு. இது கூற்று 1. அடுத்தது கூற்று 2 பாருங்க. ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று அப்படின்னு கொடுத்திருக்கான். சோ அப்போ அன்று அப்படின்னா என்னது, அந்த ஊருக்கு செல் அப்படிங்கறதுல 4ஆம் வேற்றுமை தொடரே இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவு. அப்போ அந்த கூ அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளது. அப்போ இந்த இடத்துல 4ஆம் வேற்றுமை உருவு என்ன எப்படி இருக்கு, அதாவது வெளிப்படையா இருக்கு. அப்போ இங்க இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்கான். அப்போ இந்த கூற்று அப்படிங்கிறது தவறு. சோ இதுபடி நம்மளுடைய ஆன்சர் என்ன பாருங்க, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. புரியுதா? இதுதான் முதல் கேள்விக்கான அர்த்தம். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க. ஈரசை சீருக்கு வழங்கப்பெறும் வேறு பெயர். சோ ஈரசை சீருக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னா இயற்சீர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஈரசை சீருடைய இன்னொரு பெயர் என்ன சொல்றோம், இயற்சீர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது தவிர்த்து வேற என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம படிக்கணும். சோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ் தான் பார்ப்போம். அடுத்தது பாருங்க. கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் டேஷ் எனப்படும். சோ இதுக்கான விடை என்ன அப்படின்னா இயற் சொல் எனப்படும். இயற் சொல் அப்படின்னா என்னன்னா, இது அதாவது யார் ஒருத்தர் கல்வி கற்று இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது விளங்கும். சோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இயற் சொல். இப்ப இலக்கியத்துல ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தை பிறருக்கு புரியல, அதாவது படிக்காதவங்களுக்கு புரியாது, படிச்சவங்களுக்கு புரியும் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. கற்றவருக்கு மட்டுமே விளங்குபவை, இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் இயற் சொல் எனப்படும். அடுத்தது பாருங்க. உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தின் இடந்தனில் இத்தொடரில் பெயரச்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல பெயரச்சம் எதுப்பா, எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொடர்ல வளர்ந்த அப்படிங்கறதுதான் பெயரச்சம். வளர்ந்த அப்படிங்கறதுல இந்த கடைசி எழுத்த பாருங்க, என்ன இருக்கு, தா இருக்கு. இந்த தாவை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எப்படி வரும், இத்து கூட்டல் ஆ அப்படின்னு வரும். அப்போ ஆ விகுதியில முடிஞ்சது, ஆ சவுண்ட்ல முடிஞ்சது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், பெயரச்சம். அப்போ வளர்ந்த என்பது பெயரச்சம். ஆ சவுண்ட்ல முடிகிற எந்த வார்த்தையா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம், பெயரச்சம் அப்படின்னு ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அடுத்தது அப்படியே வாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஷ் அணி ஆகும். உவமையை மட்டும்தான் சொல்லுவாங்க, அதனுடைய கருத்து மற்றவங்க படிக்கிறவங்க புரிஞ்சுக்கிற வகையில
அந்த பொருளை வெளிப்படையா சொல்லாம, பொருளை சொல்லாமல் வாசகர்கள் புரிந்து கொள்ளுமாறு செய்வது. உவமையை மட்டும் சொல்லிடுவாங்க, பொருளை விளக்க மாட்டாங்க. அதுதான் கேள்வி. அது என்ன அப்படின்னா பெரிது மொழிதல் அணி. ஸோ உவமை மட்டும்தான் இருக்கும், அதுக்கான பொருள் இருக்காது. அது என்ன அப்படின்னா பெரிது மொழிதல் அணி. சரியா? அடுத்தது பாருங்க, பொறுத்துக. சொல் கொடுத்துட்டாங்க இந்த பக்கம், இங்க இலக்கண குறிப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்மகிட்ட கேட்குறாங்க. நல்லா பாருங்க, புன்புலம் அப்படின்னா புன்மை கூட்டல் புலம் அப்படின்னு வரும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இது பண்பு தொகை 3. அடுத்தது தாழ் பூந்துறை அப்படின்னா தாழ் பூந்துறை, தாழும் பூந்துறை, தாழ்கின்ற பூத்துறை, பூந்துறை அப்படின்னு வரும். அப்போ வினை தொகை. ஸோ அப்போ 4th, செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் 4 லென்த். அடுத்தது பாய்வன. பாய்வன அப்படிங்கிறது என்னது? பலவின்பால் வினைமுற்று. ஸோ இது பலவின்பால் வினைமுற்று. அடுத்தது தடவரை. தட அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போ இதுல இருந்தே நமக்கு தெரியும் இது உரி சொல் தொடர். ஆன்சர் என்ன? 3, 4, 2, 1. ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, இதோ இருக்கு. 3, 4, 2, 1. 3, 4, 2, 1. சரியா? ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது பாருங்க, கீழ்காணும் தொடரில் எது இடை சொல் தொடர்? சோ 37வது கேள்வி, இடை சொல் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மற்றொன்று அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. மற்று அப்படின்னு வரும். அதுல இந்த மற்று அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா இடை சொல் தொடர். சரிங்களா? இதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, 38. சரியான வியங்கோல் வினைமுற்றை சொற்கள் அமையுமாறு பாடலடியை பொருத்துக. ஆக்குவது யாதெனில் அறத்தை டேஷ், போக்குவது யாதெனில் வெகுளி டேஷ் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, அறத்தை ஆக்குக, போக்குவது எதெனில் வெகுளியை போக்குக. ஸோ இதுதான் இப்படிதான் வரணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரியா? ஏன் அப்படின்னா இந்த கா அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா இல்லைன்னா இயர் இதுல முடிஞ்சது அப்படின்னா இதுதான் நம்ம வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அப்போ இங்க பாருங்க, கால முடிஞ்சிருக்க ஆக்குக, போக்குக. இங்க எல்லாம் பாருங்க ஆற்றுக, போற்றுக, இதெல்லாம் போட்டீங்கன்னா அந்த பொருள் சரியா விளங்காது. ஸோ இதுதான் சரியான விடை, ஆக்குக, போக்குக. அடுத்தது பாருங்க, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். ஸோ மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் எது அப்படின்னு கேக்குறாங்க. மெய்ய எழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராது. மொழிக்கு முதலில் அப்படின்னா என்னன்னா சொற்களுக்கு முதலில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ முதல்ல ஒரு எழுத்து தொடங்குது அப்படின்னா இக்கு போட்டு நம்ம எந்த ஒரு எழுத்தையுமே என்ன பண்ண மாட்டோம், தொடங்க மாட்டோம். இக்குல எதுவுமே தொடங்காது. சோ அதுதான் சொல்றாங்க, மொழிக்கு முதலில் மெய்யெழுத்துக்கள் 18 வராது. சரியா? சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது, பின்வரும் தொடர்களில் முற்றெச்சம் எது? முற்றெச்சம் அப்படின்னா 2 வினைமுற்று வரும். இத பாருங்க, வள்ளி படித்து மகிழ்ந்தாள். சாரி, இது கிடையாது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். படித்தனல் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா படித்தாள் அப்படின்னு வரும். அப்போ வள்ளி படித்ததனால் மகிழ்ந்தாள். ஸோ அப்போ 2 வினைமுற்று வந்திருக்கு பாருங்க. படித்தாள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று, மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. ஸோ அப்போ ஆப்ஷன் பி, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது படித்ததனால் அப்படின்னு வரும். சரிங்களா? படித்தால் மகிழ்ந்தாள். அடுத்தது 41 பாருங்க, கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது? இந்த குறட்பால என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படிங்கிறத கேக்குறாங்க. கடல் ஓடா கால்வல் அப்படின்னா சக்கரங்களை உடைய, நெடுந்தேர் அப்படின்னா பெரிய தேர். என்ன பண்ணாது? சக்கரங்களை உடைய மிகப்பெரிய தேரானது கடலில் ஓடாது. அப்போ கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலில் ஓடக்கூடிய நாவாய், நாவாய்னா என்னது? படகு. அந்த படகு எங்க ஓடாது? நிலத்தில் ஓடாது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தேரை போயிட்டு நம்மளால கடல்ல ஓட்ட முடியாது. அது போல நாவாய் என்று சொல்லக்கூடிய படகை நிலத்துல ஓட்ட முடியாது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. சோ இதுதான் பிரிது மொழிதல் அணின்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஓமைய நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. சரிங்களா? சோ இதுக்கு ஓமை என்னது? கடல்ல ஓடக்கூடிய படகை
நிலத்துல ஓட்ட முடியாது. அது போல தேரை எடுத்துட்டு போயிட்டு கடல்ல ஓட்ட முடியாது. இதுதான் உவமை. ஆனா அதுக்கான பொருளை வாசகர்கள் படித்து புரிந்து கொள்ளும் வண்ணம் அவர்களிடத்தே விட்டு விடுவார்கள். அதுதான் என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கான பொருள் என்னது? நம்ம உடல் நலம் நல்லா இருந்தாதான் நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மறைமுக பொருள். ஸோ அப்போ அதனுடைய உவமையை சொல்லிடுவாங்க. பொருள் யார் ஒருத்தர் படிக்கிறார்களோ அவங்க தான் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பொருள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. அடுத்தது பாருங்க, பல் பல பலவின் பயங்கேடு கொல்லி. இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்று எது? பல் பழப்பளவின் இப்போ இங்க வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க, 5ஆம் மற்றும் 7ஆம் வேற்றுமையில் இடம்பெறும் வேற்றுமை உருபு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5ஆம் வேற்றுமையிலையும் வரும், 7ஆம் வேற்றுமையிலையும் வரும். எது அப்படின்னா இந்த இல் அப்படிங்கிறது தான். சரிங்களா? 5ஆம் வேற்றுமையில நீங்குதல் பொருள்ல வரும். சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆம் வேற்றுமையில நீங்குதல் பொருள்ல வரும், 7ஆம் வேற்றுமையில இடப்பொருள்ல வரும். சரிங்களா? சோ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்ப பாருங்க, ஊரிலிருந்து அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஊரினில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஊரினில் இருந்து அப்படின்னு வரும். அப்போ ஊரில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டார்கள் அப்படின்னா அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? ஊரினில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டார்கள். அப்போ நீங்குதல் பொருள்ல வருது. இதே நம்ம இடப்பொருள்ல சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம்? இங்க பாருங்க, ஊரின் இல் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா, ஊரின் இல் இருக்கிறது அப்படின்னா அப்போ இடப்பொருள். ஊரின் இல் அப்படின்னா ஊரின் உள்ளே அப்படின்னு ஊர் உள்ள இருக்கிறத அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சோ இப்படிதான் இது ரெண்டுத்தையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். அடுத்தது, விற்கொடி சொல்லுக்குரிய புணர்ச்சி யாது? விற்கொடி இதுக்கான புணர்ச்சி கேட்கிறாங்க. சோ இதை நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்னா, வில் கூட்டல் கொடி அப்படின்னு பிரிப்போம். இது சேரும் போது எப்படி சேரும் அப்படின்னா வில் கொடின்னு சேராது, விற்கொடி அப்படின்னு சேரும். அப்போ இந்த இல் அப்படிங்கிற எழுத்து இர்ரா மாறி ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறுது அப்படின்னா அது திரிதல் விகாரத்துல வரும். சரிங்களா? இதுதான் விகார புணர்ச்சி. ஏதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழும், ஏற்படும். அடுத்தது பாருங்க, ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்பர். இத்தொடரில் சால சிறந்தது எவ்வகை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பெயர் சொல். சரிங்களா? ஏன்னா சால அப்படின்னா என்னன்னா மிகுந்த அல்லது மிக அப்படின்னு அர்த்தம். மிக சிறந்தது, சால சிறந்தது. அப்ப அதெல்லாம் பெயர் சொல்ல வரும். சரியா? அடுத்தது பாருங்க, பகாப்பதம் டேஷ் வகைப்படும் அப்படின்னா பகாப்பதம் 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், உரி பகாப்பதம், இடை பகாப்பதம் அப்படின்னு 4 வகை பகாப்பதம் வரும். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். பகாப்பதம் 4 வகைப்படும். அடுத்தது, ஆடுக செங்கீரை என்னும் தொடரில் ஆடுக என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு. ஆடுக நம்ம முன்னே பார்த்தோம், கா இய இயர். இதுல முடிஞ்சதுன்னா என்னன்னு பார்த்தோம்? வியங்கோல் வினைமுற்று. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இதெல்லாம் ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிடலாம். அடுத்தது பாருங்க, 48வது ஒன்று, கூற்று. வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம் என கூறியுள்ளார். இது நம்ம புக்கிலே இருக்கு. ரொம்ப 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 முக்கியமானது. இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும். வினைத்தொகையில முக்காலமும் பொருந்தும்படி அமைந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. ஏன்? என்னென்ன? எதிர்காலம், இறந்த காலம், இடைக்காலம் 3மே பொருந்தும்படி வரும். சோ அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்த கேள்வி பாருங்க, 49. கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? கபிலர் அப்படிங்கிற சொல்ல தனித்தனியா எடுத்து எழுதுவோம். ஃபர்ஸ்ட் கா அப்படிங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, ஏன்னா குறிலுக்கு ஒரு மாத்திரை. அதே மாதிரி பி அப்படிங்கிறதுக்கு ஒரு மாத்திரை, லாக்கு ஒரு மாத்திரை, இர் அப்படிங்கிறது ஒற்றை எழுத்து அல்லது மெய் எழுத்துன்னு சொல்லுவோம்.
இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு அரை மாத்திரை. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. எத்தனை மாத்திரை வருது? 3½ மாத்திரை. அப்போ ஆப்ஷன் ஏ அதான் சரியான விடை. நெக்ஸ்ட் அடுத்தது வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள். வைப்பு அப்படின்னா என்னன்னா நிலப்பகுதி அப்படிங்கிறது சரியான விடை. வைப்பு அப்படின்னா நிலப்பகுதி. அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது? மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது அப்படின்னா இதுதான், ரா அப்படிங்கிறது தான் வராது. ஸோ ரம்பம் அப்படின்னு நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இது வந்து தமிழ் மொழி சொல் கிடையாது. அப்போ ரம்பம் அப்படிங்கிறது வராது. ரால ஒரு எழுத்து தமிழ்ல தொடங்காது. கால வரும், மால வரும், ஞால வரும். ஞால என்னென்ன வருது? ஞாலம், ஞாயிறு அப்படிங்கறதெல்லாம் நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து வரும். ஆனா ரால மட்டும்தான் உயிர்மெய் எழுத்துக்கள்ல மொழிக்கு முதலில் வராத எழுத்து. அடுத்தது பாருங்க, வில்வால் இலக்கண குறிப்பு தருக. இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உம்மை தொகை. ஏன் அப்படின்னா உம்மை தொகையோடைய வரையறை டெஃபினேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா வில்லும் வாளும் அப்படின்னு வரும். இப்ப நான் சொன்னது கரெக்டா இருக்கா பாருங்க. வில்லும் இடையில வருது, வாளும் இறுதியிலையும் வருது. இதுதான் வில்வாள் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு உம்மை தொகை. அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட், அஞ்சி, இலைஞ்சி, சாம்பர் இச்சொற்களில் அமைந்துள்ள போலியின் வகைகளை முறைப்படுத்துக. அஞ்சி அப்படிங்கிறது 5 அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? அஞ்சி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா முற்றுப்போலி. ஏன்னா இந்த சொல் வந்து முற்றிலும் வேறுபடுது. 5 அப்படிங்கிறது 5ன்னு மாறிடுச்சு. அப்போ இதுக்கும் முழுமையான வேறுபாடு இருக்கு. அடுத்தது இலைஞ்சி, இளஞ்சி அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு? இலைஞ்சி அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த லா லைன்னு மாறி இருக்கு. அப்போ இடையில அந்த மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எனவே இது இடைப்போலி. அடுத்தது சாம்பர் அப்படிங்கிறது முதற்போலி. சாம்பர் அப்படிங்கிறது முதற்போலி. சரிங்களா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடை ஆப்ஷன் பி. அடுத்து இலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது டேஷ் எனப்படும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து நமக்கு புணர்ச்சி தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? என்ன உதாரணம் எடுத்துக்கலாம்? இப்ப பாருங்க, பனை கூட்டல் ஓலை அப்படின்னு இருக்குன்னா இது நிலைமொழி, இது ஓலை அப்படிங்கிறது ஒரு மொழி. இதுல இந்த நை இருக்கு பாத்தீங்களா? நைய வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிப்போம். அப்போ ஐ அப்படிங்கிறது என்னது? உயிர் எழுத்து. அப்போ நிலைமொழியோடைய உயிர் எழுத்துல என்ன வருது? இதுதான் நிலைமொழி. இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்து நைய தான் பிரிச்சோம். இதை பிரிக்கும் போது ஐ அப்படின்னு வருது. அப்போ நிலைமொழி இறுதியில உயிர் எழுத்து வந்தது அப்படின்னா அது உயிர் ஈற்று புணர்ச்சி. ஏன்னா நிலைமொழியோடைய இறுதியில என்ன வந்திருக்கு? சாரி, உயிர் எழுத்து வந்திருக்கு. அதனால இது வந்து உயிரீற்று புணர்ச்சி. சரிங்களா? இந்த ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பின்வருவனவற்றுள் முன்னிலை வினை எது? சோ ரொம்ப ஈஸியான கேள்வி. நம்ம அப்படியே கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா யோசிக்க வந்து நம்ம எங்கெங்கேயோ போய் குழம்பிடுவோம். ஆனா இதுக்கான சிம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான், நீங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா மூவிடம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது ஈஸி. முன்னிலை, தன்மை, படற்கை அப்படின்னு 3 இருக்கு. முன்னிலை அப்படின்னா ஒண்ணும் இல்லப்பா, நம்ம முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து சொல்றது. முன்னிலை அப்படின்னா நீ, பன்மையில சொல்லணும்னா நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதெல்லாம் வந்துடும். அடுத்தது தன்மை அப்படின்னா நம்மள சொல்றது. அடுத்தது நான், நாங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து தன்மை. படற்கை அப்படின்னா என்னன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லாம ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க, அவர், அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான். அப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? முன்னிலை வினை எதுன்னு கேட்டிருக்காங்க. முன்னிலைனா என்ன சொல்லணும்? நீ, நீங்கள், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க. அப்போ நீங்கள் என்பது சரியான விடை. நீங்கள் முன்னிலை வினை கேட்டிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, வினையும் சேர்ந்து வரணும். அப்போ வினையும் சேர்ந்து வரணுங்கிறதுனால நீங்கள் மற்றும் வராது, சென்றீர்கள் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. ஏன்னா
முன்னிலைப்படுத்தி சொல்றது. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் சென்றீர்கள். அப்ப இதுதான் வந்து சரியான விடை. நீங்கள் அப்படின்னா அப்புறம் வினை இல்லாம போயிடுது பாருங்க. அப்போ சென்றீர்கள் அப்படிங்கறத வினை. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. வெண்பா அப்படிங்கிறது, வெண்பா செப்பலோசை உடையது. இருவர் வந்து பேசுற மாதிரி இருக்கும். 2 பேருக்கு நடுவுல உரையாடல் நடக்கிறது தான் வெண்பா. அப்போ 4. அடுத்தது ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவல் ஓசை. ஒருவர் மட்டுமே பேசுறது. இப்போ நான் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும்தானே பேசுறேன், அப்போ அது அகவல் ஓசை. அடுத்தது களிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை. களி அப்படின்னா என்னன்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அப்போ மகிழ்ச்சினா நம்ம என்ன பண்ணுவோம், துள்ளி குதிப்போம், அதுதான். அப்போ 2. அடுத்தது வஞ்சிப்பா அப்படின்னா என்னன்னா தூங்கல் ஓசை. அதுல ஓசையே இல்லாம அப்படியே மைல்டா இருக்கும். 4 3 2 1. இதுதான் ஆன்சர். சரிங்களா? 4 3 2 1. 4 சாரி மாத்தி எழுதிருக்கேன் பாருங்க. 4 ஆசிரியப்பான அகவல் ஓசை 1, களிப்பா வந்து துள்ளல் ஓசை 2, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை 4 1 2 3. இது இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி. சரியா? அடுத்தது பாருங்க 57. வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இக்குறட்பாவில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக. முரண் அப்படின்னு கேட்டிருக்காங்க, பயந்துராதீங்க. முரண் அப்படிங்கிறது எதிர் சொற்கள், ஆப்போசிட் வேர்ட்ஸ், இதுதான் கேக்குறாங்க. எதிர் சொற்கள் அப்ப இங்க என்னது, வலியார் மெலியார். வலியார் அப்படின்னா வலிமை உடையவர், மெலியார் அப்படின்னா வலிமை இல்லாதவர், அவ்வளவுதான். அப்போ இதுதான் வலியார் மெலியார். அடுத்தது பாருங்க, உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினையச்ச சொற்களை கண்டறிந்து குறிப்பிடுக. பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எது? உருண்டு தவழ்ந்து நெளிந்து, மூணுத்துலயுமே வந்து அந்த ஊ அப்படிங்கிறது வருது. வினை எச்சம் நம்மள கேட்டிருக்காங்க. வினை எச்சம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஈ அல்லது ஊல முடிஞ்சது அப்படின்னா அதுதான் வந்து வினையச்சம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? உருண்டு தவழ்ந்து நெளிந்து. பாயும் அப்படிங்கிறது உம்மு வந்திருக்கு, இப்ப இது கிடையாது. முதல்ல இருக்கிற அந்த 3 மட்டும்தான். அடுத்தது பாருங்க, தெரிநிலை பெயரச்ச விகுதிகள். தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா என்ன, இது முதல்ல நமக்கு தெரியணும். தெரிநிலை பெயரச்சம் அப்படிங்கிறது காலம் தெளிவாக தெரியும், காலத்தை வெளிப்படையாக காட்டும், அதுதான் தெரிநிலை பெயரச்சம். சரியா? சோ அப்போ செல், சென்ற அப்படின்னா சென்ற பையன். இந்த இடத்துல இது வந்து சென்ற அப்படின்னா என்ன சொல்லுவோம், இறந்த காலம். அப்போ இதுலயும் வந்து ஆ வந்துருக்கு. அடுத்தது செல்கின்ற அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், செல்கின்ற பையன் அப்படின்னா இது நிகழ்காலத்துல வரும். அப்ப இங்கேயும் வந்து ஆ சவுண்ட்ல முடியுது. அடுத்தது செல்லும் பையன், செல்லும் பையன் அப்படின்னு இறுதியில உம்மன முடியுது. அப்போ ஆ மற்றும் உம் அப்படிங்கிறத இதனுடைய விகுதிகள். சரியா? திரைநிலை பெயரச்ச விகுதிகள் ஆ மற்றும் உம். அடுத்தது மயமொழி பிழையற்ற தொடர் எது? மயமொழி பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீரத்திரை கொண்டு விண்ணை எடுக்குது. சோ இதுல வந்து திரை அப்படிங்கிறது இந்த ரை வரக்கூடாது, இந்த ரை வரணும். சோ ஒரு நிமிஷம் இருங்க, வீரத்திரை இந்த ரை வந்து வரும். அடுத்தது அப்ப இது தப்பு. கூவென்று விண்ணை குடையுது. விண் அப்படின்னா சாரி விண், இதுக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா இந்த எண்ணு வரணும், 3 சுழி எண்ணு வரணும். அப்ப இதுவும் தவறு. அடுத்தது வெட்டி அடிக்குது மின்னல், தாளங்கள் குட்டி கணைக்குது வானம். சோ இதுல இது ரெண்டுமே வந்து சரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? சி மற்றும் டி ரெண்டுமே வந்து சரியானதுதான். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா இதுக்கான ஆன்சர். ஸோ இதோட வந்து நமக்கு 30 கேள்விகள் அப்படிங்கிறதும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து சொல்றேன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம டெட் ரிலேட்டடா நிறைய கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.